ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தூய்மை பணியாளர்கள் தனியார் மயமாக்கப்படுவதை கண்டித்து உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் சுமார் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் எழும்பூர் ரமடா ஹோட்டல் அருகிலிருந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் வரையும் பேரணியாக செல்கின்றனர். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய். உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் தூய்மை பணியாளர்கள் தனியார் மயமாக்கப்படுவதை கண்டித்து சுமார் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் எழும்பூர் ரமடா ஹோட்டல் அருகிலிருந்து ராஜரத்னம் மைதானம் வரை பேரணியாக செல்கின்றனர். தற்பொழுது வரை சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சியினுடைய 4, 5, 6, 7, 8 என 5 மண்டலங்களை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இந்த பேரணியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்களின் வேற்றுமைகளை பறிக்காதே, தனியார் மயமாக்க வேண்டாம், எங்களுக்கு நிரந்தர பணி வேண்டும் உள்ளிட்ட பதாகைகளுடன் இந்த பேரணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று 19/1/2021 அதாவது திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், சட்டவிரோத வேலை நிறுத்தத்தை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தனியார் மயமாக்க கூடாது என்பதை வலியுறுத்தி ஏற்கனவே சென்னை ரிப்பன் மாளிகையில் கடந்த மாதம் அந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு போராட அனுமதி இல்லை என காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தியிருந்தனர். அதன் பிறகாக பல்வேறு பரிணாமங்களில் பல்வேறு கட்டங்களாக பல்வேறு இடங்களில் தொடர்ந்து இந்த சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றும் கூட தற்பொழுது இந்த பேரணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பேரணியில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த பேரணியில் ஈடுபட்டவர்கள் இன்னும் பலகட்ட போராட்டங்களை முன்னெடுப்போம், தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருப்போம் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் பெரியாருடைய பிறந்தநாள், பெரியாருடைய சமூக நீதியை பேசும் அரசு பெரியார் சொன்ன அதே வார்த்தை, அதாவது தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சொன்ன பெரியாருடைய வார்த்தையை ஏன் கேட்கவில்லை என்ற ஒரே ஒரு கோஷங்களோடும் இந்த பேரணியிலே தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அஜய். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.